இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அமெரிக்க நாட்டிலுள்ள கலிபோர்னியா மாநிலத்தைச் சேர்ந்தவள்தான் சீமாட்டி மெர்லின். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவளானதால் வாழ்க்கையில் எந்தவித துன்பத்தையும் அனுபவிக்காமல் சுகபோகமாக வாழ்க்கை வாழ்ந்தாள். மெர்லின் பொழுதுபோக்குகளில் அதிக நாட்டமுடையவள். தன் ஊரில் நடக்கும் கேளிக்கை நிகழ்ச்சிகள், குதிரை பந்தயம், திரைப்படங்கள், நாட்டிய அரங்கம் போன்ற பற்பல இடங்களுக்கு மெர்லின் தவறாமல் செல்வாள். அவளின் அழகிய நடனம் அந்த நாட்டில் உள்ள பலரையும் கவர்ந்து இழுத்தது. சற்று பிரபலமானவுடனே அவளுக்கு பெயரும் புகழும் பணமும் கிடைத்தது. ஒரு நாள் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது சுவர்களில் எங்கு பார்த்தாலும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. தன் காரை நிறுத்தி அதை வாசித்து பார்த்தாள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் ஒரு தெய்வீக மனிதர் அந்த ஊருக்கு வருவதாக அதில் விளம்பரப்படுத்தப்பட்டிருந்தது. மெர்லின் அந்த நபரின் பெயரை படித்ததும், இவர் பெரிய மனிதர் அல்லவா, இவரை பற்றி நான் அதிகம் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சிந்தித்தவரை தன் வீட்டை அடைந்தாள். அடுத்த நாள் அவள் வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் தான் நேற்றைய தினம் கிறிஸ்தவ கூட்டத்திற்கு கடந்து சென்றதையும் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் பற்றி கூறினாள். இதை கேட்டதும் மெர்லின் மனதிலும் ஒரு விருப்பம் வரவே அன்று சாயங்காலம் கூட்டத்திற்கு அவளும் புறப்பட்டாள். மெர்லின் தன் காரை ஓட்டிச் செல்லும் போதே கூட்டம் கூட்டமாக மக்கள் அந்த மைதானத்திற்கு செல்வதை பார்த்தாள். ஒருவேளை தனக்கு அந்த கூட்டம் பிடிக்கவில்லை என்றால் இடையில் எழுந்து செல்ல வசதியாக ஒரு இடத்திலே காரை நிறுத்தினாள். சற்று நேரத்தில் அந்த கூட்டம் ஆரம்பித்து நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தன. அவள் இத்தனை நாட்கள் சென்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளிலிருந்து இது வித்தியாசமானதாகவும் அவள் மனதிற்கு அமைதியை கொண்டு வருவதாகவும் இருந்தது. கூட்டம் ஆரம்பமாயிற்று. அந்த தேவ மனிதர் பேசத் தொடங்கினார். கூடியிருந்த எல்லாரும் மிக ஆவலாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாவத்தில் சிக்கியிருக்கும் மனிதர்கள் தண்டனைக்கு எப்படி தப்ப முடியும் என்று வார்த்தைகளை அவர் பேசும்போது அந்த கூட்டத்தில் இருந்த அநேகர் தங்கள் பாவங்களை உணர்ந்தார்கள். அதில் நாட்டிய பெண்ணாகிய இந்த மெர்லினும் ஒருத்தி. கூட்டம் முடியும் இறுதி நேரத்தில் பலரும் தங்கள் பாவத்திற்காக மனம் உடைந்து அழுது கொண்டிருந்தனர். அந்த தேவ மனிதன் மேடையிலிருந்து சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மெர்லின் தனக்காகவே சொல்லப்படுவதாக உணர்ந்தாள். நீ செய்த பாவங்கள் எவ்வளவு கொடிதானாலும் இயேசுவிடம் அறிக்கையிடு, இன்றே அதை விட்டுவிடு, நிச்சயம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும், நீ சொர்க்க வாழ்வை அனுபவிப்பாய் என்று அவர் பிரசங்கித்தார். இதை கேட்ட மெர்லின் தான் கடவுளை விட்டு தூரம் போன பாவி என்று உணர்ந்தாள். ஆனால் அது ஒரு நிமிடம்தான் நீடித்தது. மறு வினாடியே அவளுடைய எண்ணம் சற்று மாறியது. ஐயோ, நாளை ஒரு முக்கியமான நடன நிகழ்ச்சி உள்ளதே, ஆயிரக்கணக்கான மக்களின் முன்பாக நான் ஆட வேண்டுமே, இன்று என் வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தால் நாளை எப்படி நடனமாட முடியும் என்று யோசித்தாள். அன்று மேடையிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை பலரும் கேட்டு பயனடைந்தனர். ஆனால் மெர்லின் தன் டைரியில் இன்று அல்ல நாளை நான் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வேன் என்று எழுதி கொண்டவளாய் அந்த கூட்டம் முடியும் முன்பாகவே மன போராட்டத்துடன் காரை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு வேகமாக பறந்து சென்றாள். மெர்லினின் உள் மனதில் தேவ மனிதன் சொல்லும் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் தோன்றினாலும் இன்று அல்ல, இன்னும் ஒரே ஒரு ஆட்டத்திற்கு பின்பு நாளை நான் மனம் மாறுவேன் என நினைத்தவாறே 4 வழி ரோட்டில் காரை ஓட்டினாள். அப்போது எதிர்ப்புறமாக இருந்து வந்த ஒரு லாரி மின்னல் வேகத்தில் வந்து அவளுடைய காரை மோதியது. கார் சுக்கு நூறாக உடைந்தது. இரத்த வெள்ளத்திலே மெர்லின் அந்த இடத்திலேயே பிணமாக கிடந்தாள். அவள் எழுதி வைத்திருந்த அந்த டைரியும் அங்கு அவள் பக்கத்திலேயே கிடந்தது. இன்று அல்ல நாளை நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் என்ற வரிகள் அந்த டைரி திறந்த வண்ணமாக கீழே இருந்தது. பிரியமானவர்களே, நாளைய தினத்தை அவள் சந்திப்பதற்கு முன்பாகவே அவள் இருளுக்குள் சென்று விட்டாள். நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை. நல்ல தீர்மானங்களை எடுக்க காலம் தாழ்த்துவது நல்லதல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தரும் வாய்ப்பை தவறவிடாமல் இன்றே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாளை நடப்பதை நாம் அறிய மாட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுலை இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனத்தின் மூலமாக சந்தித்தார். அவர் தன் வாழ்க்கையை அன்றே அந்த நேரத்திலேயே இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்தார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் செய்யும் ஊழியனாக மாறினார். பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அநேகர் நம் மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே இன்றே தீர்மானம் செய்வோம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். God bless you. Have a good week ahead.